அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவுக்கு அவர் தான் ஜனாதிபதி. அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருண்டா, ஈரான் எங்ககிட்ட கேட்டுக்கொண்டதற்கு இணங்க செவ்வாய்க்கிழமை, அதாவது இந்த 30ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 இன்றைக்கு தோஹாவுல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு மீட்டிங் நடக்கும் என்று சொல்லி அவர் அந்த சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஈரான் கேட்டுக்கிட்டதால தான் இந்த மீட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா அதே டைம்ல ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில எந்த விதமான ஒரு மீட்டிங்கும், அதாவது எந்த விதமான ஒரு தொழில்நுட்ப பேச்சுவார்த்தையும் இந்த வாரம் நடக்காது. அது சம்பந்தமா நாங்க எந்தவித பிளானும் போடலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னடா இது, ட்ரம்ப் சொல்றாரு மீட்டிங் நடக்க போகுதுண்டு, ஈரான் சொல்லுது அவங்கள மீட் பண்ற ஐடியாவே இல்லன்னு. இப்ப இதுல யாரு சொல்றது நம்புறங்கிறதே ஒரு சிக்கலா இருக்கே என்று சொல்லி பார்த்தா ஒரு சிக்கலும் இல்ல. ட்ரம்ப் சொல்றது பச்சை பொய் என்று எடுத்தா போதும், எல்லா சிக்கலும் முடிஞ்சிடும். ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணி இருந்தாலும் கிட்டத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் பரிமாற்றம் செய்யப்பட்டதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூ இருந்ததால் அது சம்பந்தமா எந்த விதமான ஒரு வீடியோ போடுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இனி வார எல்லா அப்டேட் செய்தியையும் இன்ஸ்டன்டா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க இயலும்ங்கிறத நம்புறேன். இப்ப சுருக்கமா அந்த தாக்குதல்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்தா, இந்த மாதம் 27 மற்றும் 28ஆம் தேதிக்குள்ள இந்த தாக்குதல் சம்பவம் நடக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா ரெண்டு விஷயம் தான் இருக்கு. ஏற்கனவே இந்த ஈரானும் அமெரிக்காவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணி இருந்தாலும் ஈரான்ட முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, லெபனான்ல முற்று முழுதான இஸ்ரேலிய படைகள் எல்லாருமே வெளியேறணும் என்கிறதும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல்வழி பகுதியில ஈரான்ட கட்டுப்பாடு முழுமையா இருக்கும் என்கிறது தான். இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இடையில நேரடி தொடர்பு இருக்கு. இந்த விஷயம் நடந்தா போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஆனா லெபனான்ல ஈரான் கேட்டுக்கொண்ட மாதிரி இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தல. இதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஹெஸ்புல்லா இருக்குதானே, இந்த ஹெஸ்புல்லா ஆயுதத்தை கீழே வச்சுட்டு சரணடைஞ்சா நாங்க லெபனான்ல நடத்துற தாக்குதலை நிறுத்துறோம்ங்கிறத சொல்றாங்க. அதோட இந்த விஷயத்துக்கு அமெரிக்காவும் ஆதரவு தெரிவிக்காங்க. ஆனா இவங்க சொல்ற மாதிரி ஹெஸ்புல்லா ஆயுதத்தை கீழே வைக்க விரும்பல. அதோட இந்த ஆயுதத்தை கீழே வைக்கிற கதைக்கெல்லாம் ஈரானும் இடம் கொடுக்கல. ஹெஸ்புல்லா ஆயுதத்தை கீழே வச்சுட்டு சரணடைஞ்சா என்ன நடக்கும்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி இல்ல, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததான் இந்த இஸ்ரேல் ஒரு நாளும் சொல்றதை அவங்க செய்யறதே இல்லை. இஸ்ரேல் கிட்ட இருந்து லெபனானை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஹெஸ்புல்லாவே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த சரணடைகிற கதையெல்லாம் எடுபடாது. அப்ப ஈரான் வச்ச முக்கியமான கோரிக்கைகள்ல ஒன்றுதான் இந்த லெபனான்ல போர் நிறுத்தம். அங்க போர் நிறுத்தம் நடக்கலன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ஈரான் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும்ங்கிறது ஈரான் ஒரு அவங்க சொல்ற ஒரு வாதம். இப்ப இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது.